பிப்ரவரி 23, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. ஏற்ற நேரத்தில் தேவனிடத்தில் இருந்து உங்களுக்கு உதவி வரும். Help will come to you from God at the right time. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 John chapter 5 verse 3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனுடைய கற்பனைகள் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் ஆறுதலையும் நம்பிக்கையும் ஊட்டுகிறதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியத்தை வைத்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கும்போது வேத வார்த்தைகள் நம்முடைய பாரங்களை நீக்குமே ஒழிய நமக்கு ஒரு நாளும் பாரமாய் இருப்பதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகள் என்பது உற்பத்தியாளருடைய கையேடு போன்றது. அவைகளின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டும்போது நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள், பாதுகாப்பாக காணப்படுவீர்கள். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையை பாரமாக கருதாதபடிக்கு கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக காணப்படும். This is love for God, to obey His commands, and His commands are not burdensome. My dear brothers and sisters, to those who love the Lord, God's commandments are found to be as sweet as honey and clear honey, quickening the soul, giving comfort and hope. When we meditate day and night on God's scriptures, we are never burdened unless the scriptures remove our burdens. Children of God, God's words are like a manufacturer's manual. When you build your life according to them, you will be blessed and you will be safe. Therefore, do not take the word of the Lord as a burden. Love the Lord and keep His commandments. Your future will be blessed. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம். அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் நீ தந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் நீர் அருள வேண்டுமா செபிக்கிறோம். சுகத்தையும் பலத்தையும் ஜீவனோடும் அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். அவருடைய இருதயத்தின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீர் அதை பூர்த்தி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் கர்த்தரிடத்திலிருந்து உதவி வரும். கர்த்தர் நீர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. அவர்கள் எதிர்பார்க்கிறதான அந்த அற்புதம் அவருடைய வாழ்விலே நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். தோல்விகள் எல்லாம் இந்த நாளில் அவர்களுக்கு வெற்றியாக ஜெயமாக மாறும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்போ அவருடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் இப்பொழுதும் எதையெல்லாம் முன்குறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்று அந்த கோணலான காரியங்களை எல்லாம் நீர் எடுத்து போட்டு தடைகளை எல்லாம் நீர் எடுத்து போட்டு அவர்களுக்கு வாய்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எடுக்கிற எல்லா காரியங்களையும் நீ ஜெயத்தை தருவீராக. உடைய அன்பின் பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தவர்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரவும் பகலும் உம்மை தியானிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் படிக்கிறவர்களாக, அதை தியானிப்பவர்களாக, மற்றவர்களுக்கு அறிவிப்பவர்களாக அவள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதன் மூலமாக கர்த்தர் தருகிற எண்ணற்ற அதிசயங்களை, அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை அவள் பார்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கு மேலாக உம்முடைய கற்பனைகளை உம்முடைய பிள்ளைகள் கைக்கொள்ளட்டும். எல்லாரிடத்திலும் ஆண்டவரை அன்பு கூர்ந்து, கர்த்தாவே நீர் எப்படியாக அன்பு கூர்ந்தீரோ அதே அன்பை ஆண்டவருடைய பிள்ளைகளும்
ஆண்டவரே செய்யும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரையும் பகையாய் அல்ல கர்த்தாவே அன்பாய் ஆண்டவரை பேசும்படியாக நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தரை மாற்றி நல்ல சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் வைத்தருளுமா ஜெபிக்கிறோம். பலவீனத்தின் மத்தியிலே ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா பலவீனங்களிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாத்துக் கொள்வீராக, வழிநடத்துவீராக. இன்னுமாய் தேவையோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் கூட நீ சந்தித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை பெற்று தீர்க்க ஆயுசை பெற்று அவள் வாழும்படியாக நிற்கிற தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை கணவனும் மனைவியுமாக இணைந்து ஆண்டவரை கொண்டாடி மகிழும்படியாக ஆண்டவரை அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபையிலும் நன்மையிலிருந்து வழிநடத்தியலிடுமா ஜெபிக்கிறோம். துதிகர மகிமை எல்லாம் முறைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.